எங்க வீட்ல பிரியாணியை விட எனக்கு இந்த ஆட்டுக்கால் பாயா அது எங்க வீட்ல ரொம்ப நல்லா செய்வாங்க. அப்படியா? ஆமா. ஸோ ஆட்டுக்கால் பாயா செஞ்சுட்டாங்கன்னா ஒரு பிளேட் இங்க இருக்கும், இன்னொரு சைட் பிளேட் ஒன்று வச்சுப்போம். சைட் பிளேட் மெயின் பிளேட்டை விட பெருசா இருக்கும். எத்தனை ஆட்டோட கால் வரும்? அதுக்கு கணக்கே கிடையாது, ஃபுல்லா வர வரைக்கும். ரீசெண்டாக ஒரு ஃபேமஸான யூடியூப் சேனலில் அதர்வா கொடுத்த இன்டர்வியூவில் இந்த ஆட்டுக்கால் பாயா பற்றி சொல்லியிருப்பாரு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் ஆட்டுக்கால் ஒரு செட் எடுத்திருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆட்டுக்கால் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இது கூடவே கொஞ்சமாக கொழுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு விசில் போட்டு 15 விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். ஆட்டுக்கால் எப்போவுமே வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு 15 விசில் விட்டும் ஆட்டுக்கால் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் திரும்ப கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா 5 விசில் விட்டுக்கோங்க. இதை நீங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கு அப்படியே சூப்பாக கூட குடிக்க கொடுக்கலாம். பாயாவை நம்ம குக்கரில் தான் தாளிக்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 3 துண்டு பட்டை, 5 துண்டு லவங்கம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போது ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போது ஒரு தக்காளியை ரஃபா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்குள்ளார நம்ம தேங்காவை அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 4லேருந்து 5 முந்திரி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம அரைக்கிறதுக்குள்ளார தக்காளி நல்லாவே வதங்கி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம விசில் விட்டு ரெடியாக வச்சிருக்கிற ஆட்டுக்காலை சூப்போட அப்படியே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம அரைச்சி ரெடியாக வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப 5 விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி. ஃபைனலாக கொத்தமல்லியை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்கள் இட்லி இடியாப்பம் மட்டும் இல்லை, தோசை, ஒயிட் ரைஸ்க்கு கூட சூப்பராக இருக்கும். என்னோட மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அதர்வா சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா 1 பவுல் இல்லை 2 பவுல் இருந்தால் கூட பத்தாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்கள்.